உடான் 2.0 உடே தேஷ் கா ஆம் நாக்ரிக் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் உடான் அப்படின்றது. இதோடைய 2.0 இதை பற்றி நம்ம வந்து விரிவா பார்க்க போறோம். ஸோ திருத்தப்பட்ட உடான், அதாவது மாடிஃபைடு உடான் அப்படின்றது இந்தியாவுடைய முதன்மை வட்டார விமான நிலைய மேம்பாட்டு திட்டத்தினுடைய அடுத்த கட்டம். ஏற்கனவே உடான் செயல்பட்டு இருந்தாங்க, அதோடைய அடுத்த கட்டம். இதோட என்ன பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா, அடுத்த 10 ஆண்டுகளில் விமான பயணத்தை நிலையானதாகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் மாற்றுறதுதான் இதோடைய நோக்கம் அப்படின்றது. ஓகேங்களா? அந்த உடே தேஷ் கா ஆம் நாக்ரிக் இருக்குல்ல, அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட்டின் சாமானிய குடிமகனும் பறக்கட்டும் அப்படின்றது அதோடைய மீனிங். ஓகேங்களா? சோ இது நோக்கம் பாருங்க, பின்தங்கிய பகுதிகளை இணைப்பதன் மூலம் பயண செலவை குறைப்பதன் மூலம் இந்தியா வந்து உலகளாவிய போட்டித்தன்மை கொண்ட விமான போக்குவரத்து மையமா மாற்றுறதுதான். ஓகேங்களா? அதாவது விக்சித் பாரத்துக்குள்ள நம்ம வந்து கொண்டு வரதான் 2045 நம்ம விக்சித் பாரத் செயல்படுத்த பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள கொண்டு வரதான் இதோடைய நோக்கமா இருக்குது. உடான் 2.0 பற்றி சில விஷயங்கள். இது வந்து ஆல்ரெடி இருந்த உடானுடைய விரிவாக்கம் தான். திட்ட காலம் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வச்சிருக்காங்க. மொத்த ஒதுக்கீடு பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 28,840 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க. ஓகேங்களா? சோ நமக்கு இப்ப 2026-27 நிதியாண்டு, இப்பத்துல இருந்து 10 ஆண்டுகள்லாம் 2035-36 வரை. ஓகே, சோ யாரு பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தான் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து உடான் பற்றியும் பார்க்கணும் இல்லையா? முதல்ல உடான் வந்து எப்போனா 2016 அக்டோபர் 21 தொடங்கப்பட்டிருக்கு. இது வந்து ஆல்ரெடி क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விமானம் இதன் பேஸ் பண்ணி வந்தா சிம்லா டு டெல்லிக்கு இடையில வந்து இயக்கப்பட்டிருக்கு. சோ பிப்ரவரி 2026ல இதுக்கு கீழ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 663 வழித்தடங்கள், 95 விமான நிலையங்கள் இந்த உடான் கீழ வந்து செயல்பாட்டுக்கு வந்துச்சு. இதுக்கு 2020ல வந்து பாத்தீங்கன்னா பொது நிர்வாகத்துல சிறந்து விளங்குறதுக்கான பிரதமருடைய விருதும் வந்து கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? சோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் ஆல்ரெடி क्वेश्चनல கேட்டது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டுருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து எல்லாமே கம்பைல் பண்ணி கொடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இதோட இலக்கு பாருங்க, இப்போ அந்த உடான் 2.0 இலக்கு பாருங்க, 100 புதிய விமான நிலையங்கள் மற்றும் 200 நவீன ஹெலிபேடுகளை உருவாக்குதல் இதோடது. அதே மாதிரி சுதேசி தொழில்நுட்பம், நம்ம நாட்டிலே தயார் பண்ற தொழில்நுட்பம், ஹால் நிறுவனத்துடைய த்ரூ மற்றும் டோர்னியர் ரக விமானங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதோட தாரக மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாமானிய மனிதனும் விமானத்தில் பறக்க வேண்டும். சோ அகைன் சொல்றேன், இது ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. முக்கியமா இந்த உடான் 2.0 பற்றி பாத்துக்கோங்க.